بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹதீஸுடைய தரங்கள் வித்தியாசங்களாக இருக்கிறது என்பதையும், அதில் முதலிடத்தில் எந்த சனதை வைக்கலாம் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதையும் சொல்கிறார். முதல் இடத்துல வந்த ஹதீஸெல்லாம் தொகுத்து எந்த மாதிரியான ஹதீஸுக்கு டாப் மார்க் கொடுக்கலாம் என்றால், இதில் நிறைய பேர் மூழ்கினார்கள். மூழ்கியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆளுக்கு ஒரு கருத்தை தான் சொல்கிறார்கள் அப்படின்னு நேற்றைய பாடத்தில் படித்தோமா. இன்றைக்கி அந்த அந்த அதுக்கு விவரம் தர்றார், அந்த வித்தியாசமான ரிப்போர்ட்டுகளை தர்றார். இப்னு ஸலாஹ் சொல்கிறாரு, ஃபார் ரவைனா, நாம் அறிவித்திருக்கிறோம். ஃபார் ரவைனாண்டா நான் ரவாண்டா அறிவித்தான், ரவைனாண்டா அறிவிக்கிறோம். இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அப்படின்னு ஒரு இமாம். இவர் ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய ஒரு மேதை. இவர் பேரில் முஸ்னது இஸ்ஹாக் இப்னு ராகவைகின்ற கித்தாபுகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் மக்கள்கிட்ட பிரபலமாகல, ஆனால் அது அவரும் பெரிய ஒரு அறிஞர் தான். அப்போ இஸ்ஹாக் இப்னு ராகவைங்கிறவர் ஹிஜ்ரி 161 150 200 வரைக்கும் உள்ள ஆட்கள் தான் இதில் ரொம்ப கரெக்டான திறமை மிக்கவர்களாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் உள்ளவர். ஹதீஸ் ஆய்வுகள் கொடிகட்டி பறந்த காலம் அது. அப்போ இவர் இந்த 161 நான் போட்டு காட்டுறது அவருடைய பிறப்பு வருஷம், மரண வருஷம் இல்லை. அப்போ இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவங்க 161 பிறந்தாங்க. அவர் சொல்கிறாரு, அன்னஹு கால, அவர் சொல்கிறார், அசஹுல் அசானீதி குல்லிஹா. இஸ்னாது என்கிற வார்த்தைக்கு பன்மை அசானீது. அசானீதுன்னு போட்டிருக்கார்ல, இஸ்னாதுன்னா அறிவிப்பாளர் தொடர், அசானீது என்றால் அறிவிப்பாளர் தொடர்கள். அப்போ அசஹுல் அசானீதி குல்லிஹா, அனைத்து இஸ்னாதுகளிலேயும் மிகச்சரியானது எதுவென்றால், அதை இஸ்ஹாக் இப்னு ராகவி சொல்கிறார், ஹதீஸ் ஒட்டுமொத்த அம்புட்டு நூல்களில் உள்ள ஹதீஸை எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் தரத்தில் உள்ள ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் அது எது என்று அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இப்போ ரவைனாட நாம்டா இப்னு ஸலாஹ் சொல்கிறார், நாம் அறிவிக்கிறோம். இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி இமாம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறோம். அன்னஹு கால, அவர் சொன்னார், அசஹுல் அசானீதி குல்லிஹா, அனைத்து இஸ்னாதுகளிலும் மிக சரியானது எதுவென்றால் அஸ்ஸுஹுரி, ஜுஹுரி அறிவிக்கிற ஹதீஸ் தான். ஜுஹுரி யார் வழியாக அறிவிப்பார்னு கேட்டால் சாலிமின், சாலிம்கிட்டேருந்து அறிவிப்பார். சாலிம் யாருன்னு கேட்டால் இப்னு உமருங்கிறோம்ல, அவங்களுடைய மகன், அதாவது உமருக்கு பேரன், உமர் இல்லானுடைய பேரன் தான் சாலிம் என்பவர். அப்போ ஜுஹுரிங்கிறவர் ஒரு ஹதீஸ் ஜுஹுரி அறிவிக்கிறாரு. அந்த ஜுஹுரிட்டேருந்து ஜுஹுரி யார்கிட்ட கேட்குறாருன்னா சாலிம்கிட்ட கேட்குறார். சாலிம் யார் என்றால் இப்னு உமருடைய மகன். அவர் யார்கிட்ட கேட்குறாரு? அபீஹி, அவங்க வாப்பாட்டிலேருந்து இப்னு உமர்ட்டேருந்து கேட்குறாரு. இந்த வழியில் வர்றது தான் டாப் லெவலு. ஒரு ஹதீஸை இப்னு உமர் அறிவித்து, அவரிடமிருந்து சாலிம் அறிவித்து, அவரிடமிருந்து ஜுஹுரி அறிவித்தார் என்று வந்தால் இதுதான் அது இருக்கிற சனதிலே மிக சரியானது. அப்போ ஜுஹுரிக்கு ஒரு மார்க் போடுறாரு, சாலிமுக்கு மார்க் போடுறாரு, இப்னு உமருக்கு மார்க் போடுறாரு. இவங்களுடைய 2 பேருடைய ஈடுபாடுகளையும் பார்க்குறாரு. எந்த மாதிரி கல்வியில் எப்படி தேட்டமுள்ளவங்களாக இருந்தாங்கன்னு பார்க்குறாரு. இப்படி அறிவித்து விட்டு மொத்த இதில் எடுத்துக்கிட்டாலும் என்ன, ஜுஹுரியிலேருந்து இவர் ஆரம்பிக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இவர் 161 உள்ளவர். பிந்தி வந்தவங்களுக்கு இன்னும் நிறைய அறிவிப்பாளர் தேவைப்படும். 161 உள்ளதுனால இவருக்கு ஒரு ஜுஹுரி, ஒரு சாலிமு, ஒரு இப்னு உமர், ஒரு ரசூலுல்லாஹ் 4 பேரில் ஓடி போயிடும். ஆனால் பிந்தி வர்றவங்க என்ன செய்வாங்க, ஜுஹுரிக்கு பிந்தி உருவானவர் அந்த 5 பேர்லாம் வருவாங்க. அந்த இதில் வரல. இஸ்ஹாக் இப்னு ராகவைக்கு அவர் காலத்துக்கு தான் இது பொருந்தது. அவர் கால ஜுஹுரி சொன்னார்னு சொன்னோன்னே நம்ம சரியான ஹதீஸ்ன்னு இருக்க முடியாது. ஜுஹுரி சொன்னார் என்று இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவருடைய கித்தாபில் முடிக்கணும், அப்போ தான் அவர் சொல்கிறது பொருந்தும். ஆனால் ஹதீஸ் கித்தாபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுஹுரி கடைசி அறிவிப்பாளர் வரமாட்டார். ஜுஹுரி அவருக்கு சொல்லி அப்புறம் தான் புகாரிக்கு வரும். அப்படிங்கும்போது ஜுஹுரிக்கும் புகாரிக்கும் இடையில் நிறைய பேர் இருப்பாங்க.
அது அது இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் 161 உள்ளதுனால அந்த பிந்தி வர பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு அவர் தெரியவா செய்யும். அவர் காலத்தில் பார்க்குறாரு. நம்ம நிறைய அவர் காலத்தில் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறதா இருந்தால் 3 பேர் போதும். அதாவது ஒரு ஜுஹ்ரினா ஒரு தபோ தாபின்ட்ட கேட்டவர், ஒரு சாலிம் வந்து ஒரு சாலிம் தாபி வந்து ஜுஹ்ரி தபோ தாபியில் வந்துடுவார். அப்போ அவர் வந்து ஒரு சஹாபிட்ட கேட்குறாரு, அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இவ்வளோ போதும். ஹதீஸ்கள் அவங்களுக்கு அறிவிப்பாளர் வரிசையில் கம்மியாக தான் தேவைப்படும். என்னடா அவங்க தூக்க காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஹதீஸ் கிதாபா இஸ்ஹாக் இப்னு ராகவியுடைய முஸ்னத் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 பேருக்குள்ளே முடிச்சிடுவார். ரசூலுல்லாஹ்வுக்கு போகிறதுக்கு வந்து அவருக்கு தேவை அவ்வளவுதான். ஜுஹ்ரி சொன்னார், சாலிம் சொன்னார், இப்னு உமர் சொன்னார். ஜுஹ்ரி இவர்கிட்டே சொல்லியிருப்பார். அதனால் வந்து ஜுஹ்ரியுடைய அவரிடமிருந்து அறிவித்தவராக இருந்ததுனால அவர் காலத்தில் உள்ள கணிப்பு தான் இது. அதை காலத்துக்கு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஆனால் அதை விவரிக்காமல் இவர் சொல்கிறார். இப்போ ரவைனா நாம் அறிவிக்கிறோம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி சொன்னதாக நம்ம அறிவிக்கிறோம். அசகுல் அசானிதி குல்லிஹா, அனைத்து இஸ்னாதுகளிலும் மிகச் சரியானது இந்த மாதிரி வரக்கூடியது. அஸ்ஸுஹுரி அன் சாலிம் அன் அபிஹி, ஜுஹ்ரி சொன்னார், ஜுஹ்ரிக்கு சாலிம் சொன்னார், சாலிமுக்கு இப்னு உமர் சொன்னார். அப்படின்னா அவருடைய தகப்பனார்னா இப்னு உமர். இப்படிங்கிற கருத்தை யார் சொல்கிறா? இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி சொல்கிறார். டாப் இஸ்னாத் அது தாங்கிறார். அதே மாதிரி ரவைனா நஹ்வஹு, இதே போலவே நாம் வந்து அறிவித்திருக்கிறோம். அஹ்மது பின் ஹம்பல், அஹ்மது பின் ஹம்பல் வழியாகவும் இப்படி நம்ம அறிவிக்கிறோம். 164 அஹ்மது ஹம்பலுடைய பிறப்பு. அப்போ அஹ்மது பின் ஹம்பலும் இஸ்ஹாக் பின் ராகவையும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவரும் அஹ்மது ஹம்பல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எத்தனை ஹதீஸ்களை கொண்டாலும் சரி ஜுஹ்ரி சாலிம் இப்னு உமர் வருதா அதான் முதல் தரம். ஏன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாம் 100க்கு 100 அடிப்படையில் இருப்பாங்க இந்த அறிவிப்பாளர்கள் இவங்க பார்வையில். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்களும் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களும் அவங்க காலத்தில் உள்ள அறிவிப்பாளர் வரிசையை வச்சு நல்லா விளங்கிக்கிறணும். அவங்க காலத்தில் உள்ள அறிவிப்பாளர் வரிசை வந்து 3 பேர் 4 பேர் போதும் ரசூலுல்லாஹ்வுக்கு போகிறதுக்கு. புகாரி வந்தார்னு சொன்னால் இன்னொரு 2 பேர் சேர்க்க வேணும். ஆனால் 4 பேர் 5 பேர் தேவைப்படும். அதுக்கு பிறகு திருமதியெல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் 2 பேர் 5 6 பேர் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இப்படி ஹாக்கி வந்துட்டார்னா அவருக்கு 10 அறிவிப்பாளர் தேவைப்படும் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகிறதுக்கு. அதை அவங்க சொல்லலை. அவங்க சொல்கிறது அவங்க காலத்தில் உள்ளது சொல்கிறாங்க. ஏன்னா ஜுஹ்ரிக்கு பிந்தி உள்ள ஆளை சொல்லலை இல்லை. அப்போ அஹ்மது பின் ஹம்பல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரவைனா நஹ்வஹு, நஹுன்னா நஹு இலக்கணம்ன்ற அர்த்தம் இருக்குது, திசைன்ற அர்த்தம் இருக்குது, போல மிசிலுங்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் தான். ஒரு ரவைனா நஹ்வஹு, இது போல, மிசிலகுன்ற அர்த்தம். இது போலவே நம்ம அறிவிக்கிறோம். அஹ்மது பின் ஹம்பல், அஹ்மது பின் ஹம்பல் வழியாகவும் அறிவிக்கிறோம். இவர் 164 உள்ளவர். அப்போ இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களும் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஜுஹ்ரி சாலிம் இப்னு உமர் வந்துச்சுன்னா டாப்புங்கிறாங்க. அது வந்து அவங்க பார்வை. சரி. அதே நேரத்தில் அம்ர் இப்னுல் ஃபல்லாஸ் அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறார், இவருக்கு வந்து நமக்கு பிறப்பு கிடைக்கல. இது 249 இவர் மரணித்தவர்னா ஒரு 70 வயசை சேர்த்துக்கிட்டால் கூட 200 வச்சுக்கலாம். 50 வயசு வச்சா 200 வச்சுக்கலாம், அல்லது 180 வச்சுக்கலாம். 180 காலத்தில் பிறந்திருப்பார். அப்போ 249 மரணித்தவர் அம்ர் இப்னு அலியுல் ஃபல்லாஸுங்கிறவர். அவர் சொல்கிறாரு, அன்னஹு கால, அவர் சொல்கிறார், அசகுல் அசானிதி, சனதுகள்லேயே மிக சரியானது முஹம்மது இப்னு சீரீன் அன் உபைதா அன் அலியின். அதாவது முஹம்மது இப்னு சீரீன் அறிவிக்கிற ஹதீஸ். அவர் யார்கிட்ட அறிவிக்கணும்? அன் உபைதா என்பவரிடமிருந்து அறிவிக்கணும். அவர் யார்கிட்ட அறிவிக்கணும்? அன் அலியின். இந்த அறிவிப்பை எடுத்து பார்த்திங்கன்னா குறைபாடு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் அவங்களுக்குள்ள தொடர்பு, சந்திப்பு, நம்பகத்தன்மை, நாணயம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. இவரும் 180 170களில் உள்ளவர் தான். 249 மௌத்தான வருஷம் தான் போட்டிருக்கிறோம். அப்போ அவங்க 160னா இவர் 170 180 இருப்பார். இவங்களுக்கு அந்த 3 பேர் போதும், 3 அறிவிப்பாளர் போதும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அசகுல் அசானீதி, சனதுகளில் மிக சரியானது வந்து முஹம்மது இப்னு சீரீன் அறிவித்தாரா, அவருக்கு வந்து உபைதா சொன்னாரா, உபைதாவுக்கு அலி சொன்னாரா, அதுதான் டாப்பு. அப்போ டாப் லெவலில் உள்ளது எதுங்கும்போது முஹம்மது இப்னு சீரீன் உபைதா அலி தான் டாப்புன்னு அவர் சொல்கிறாரு ஒரே காலத்தில். அதே காலத்தில் உள்ள அஹ்மது இப்னு ஹம்பலும் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹின்னு சொல்கிறாங்க
இல்லை ஜுஹ்ரி சாலிம் இப்னு உமர் தான், ஜுஹ்ரி சாலிம் இப்னு உமர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு கருத்தை முரண்பட்டாங்கன்னு சொல்கிறார்ல. மிகச்சரியான சனது எது என்பதில் வந்து அறிஞர்கள் முரண்பட்டிருக்கிறாங்க. ஒரு ரவைனா நகுவகு, இதே போலவே நம்ம அறிவித்திருக்கிறோம், நகுவுனா மிசலகு, இது போல் அறிவித்திருக்கிறோம். அலி இப்னுல் மதீனி, இப்னுல் மதீனி சொல்லுவாங்கள்ல, இவர் ஒரு ஹதீஸ்களை மேதை, இவர் 161 பிறந்தவர், இது பிறந்த வருஷம் 161 இவர் பிறந்தார். இவர் என்ன செய்கிறாருன்னா நகுவ இதே போல் சொல்கிறார். இதே போல் இந்த அம்ர் இப்னு அலில் ஃபல்லாஸ் சொல்கிறார்ல, அதே மாதிரி சொல்கிறாருன்னா இதை சொல்கிறார். முகமது இப்னு சீரீன், உபைதா, அலி, இந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க. இப்போ முகமது இப்னு சீரீன் அவருக்கு உஸ்தாது உபைதா, உபைதாவுக்கு உஸ்தாது அலி என்று வருமானால் அந்த ஹதீஸ் வந்து டாப் லெவலில் நம்ம வைக்கலாம். ஒரு காலத்தில் தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. ஒரு காலத்தில் வாழும்போது இப்னு மதீனியும் இந்த ஃபல்லாஸ் என்பவரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு சீரீன், உபைதா, அலிங்கிறாங்க. அவங்க இசாக் இப்னு ராகவைஹிம், அஹ்மத் பின் ஹம்பல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஜுஹ்ரி சாலிம் இப்னு உமருங்கிறாங்க. இந்த 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 வழியில் வர்ற ஹதீஸ் தான் முதல், எல்லாமே சரியான ஹதீஸ் தான். ஃபஸ்ட்டு மார்க்கு தான் பேசுகிறாங்க, முதல் தரம் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு ரவைனா நகுவ இதே போல் நம்ம அறிவிக்கிறோன்னா, இப்போ சொன்னார்ல முகமது இப்னு சீரீன், உபைதா, அலின்னு இதே மாதிரி தான் நம்ம அறிவிக்கிறோம். அலி இப்னுல் மதீனி, அலி இப்னுல் மதீனி வழியாகவும் நம்ம இதே மாதிரி அறிவிக்கிறோம். இது அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த முகமது இப்னு சீரீன் ஹதீஸ் தான் மிகச்சரியானதுங்கிறாரு. ஒரு ருபிய தாலிக்க, இது அறிவிக்கப்பட்டுள்ளது கைரிஹிமா, இந்த இருவர் அல்லாதவர் வழியாகவும், இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இன்னும் சிலரும் சொல்லியிருக்காங்கிறாரு. அந்த பேரை சொல்லலை. ஒரு ருபிய தாலிக்க, இது அறிவிக்கப்பட்டுள்ளது கைரிஹிமா, இந்த இருவர் அல்லாத இன்னும் சிலரும் சொல்கிறாங்க. முகமது இப்னு சீரீன், உபைதா, அலின்னு வந்துட்டால் அது டாப் ஹதீஸு, முதல் தரத்துள்ள ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முகமது இப்னு சீரீன், உபைதா, அலிங்கிறாங்கல்ல, அதில் வந்து இந்த முகமது இப்னு சீரீன்ட்டேருந்து யார் அறிவிக்கிறான்னு நம்ம பார்க்கணும், அதை பொறுத்து தான் இதை தர அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்களே சும்மா மின்ஹும் இவர்கள்னால் இந்த கருத்துடையவர்கள். எந்த கருத்துடையவங்க? முகமது இப்னு சீரீன், உபைதா, அலி இப்படி வர்ற ஹதீஸ் தான் முதல் தரமானதுன்னு சொல்கிறாங்கல்ல. அவர்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா மண் ஐயன ராவிய, அறிவிப்பாளரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். முகமதின், முகமது வழியாக அறிவிக்கிற அறிவிப்பாளர் இருக்குல்ல, அவர் பேரை சொல்லி இந்த ஆள் அறிவித்தா தான் செய்கிறாங்க, நாலாவது ஒரு ஆள் சேர்க்குறாங்க. எப்படி? ஜாலஹு ஐயூப் சிக்தியானி, ஐயூப் சிக்தியானி என்பவரை அந்த இடத்தில் வைக்கிறார்கள். ஜாலன்னு ஆக்குறது, அதாவது அந்த முகமது இப்னு சீரீன் அறிவிக்கிறது சரியானது, ஆனால் அது பொதுவாக சொல்ல முடியாது. முகமது இப்னு சீரீனிடமிருந்து ஐயூப் அறிவிக்கணும். யார் அறிவிக்கணும்? முகமது இப்னு சீரீனிடமிருந்து ஐயூப் சக்தியானி அறிவித்தாரையானால் அப்போ வந்து இப்போ 4 பேரை இப்போ சொல்லணும். ஃபஸ்ட்டு தரத்தில் உள்ளது எதுன்னு கேட்டால் ஐயூப் சக்தியானி என்பவர் முகமது இப்னு சீரீன் வழியாக, அவர் உபைதா வழியாக, அவர் அலி வழியாக அறிவித்தது என்று சிலர் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முகமது இப்னு சீரீன் வழியாக யார் அறிவித்தாலும் நல்லதுன்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லிடுறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னுட்டா முகமது இப்னு சீரீன் ஓகே தான், ஆனால் முகமது இப்னு சீரீன்ட்டு அறிவித்த எல்லாரையும் சமமான ஆக்க முடியாது, முகமது சீரீன்ட்டு அறிவித்தவர்களை நம்ம பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு முகமது இப்னு சீரீனுடைய மாணவர்களில் ஐயூப் அறிவித்தால் தான் என்ன செய்யும், ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் என்று பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்களாம். சும்மா மின்கும். பிறகு அவர்களில் இருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள். எப்படி சிலர்னு கேட்டால் ஐயனர் ராவிய, அறிவிப்பாளரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். முகம்மதின், முகம்மது வழியாக அறிவிக்கிறார்ல, அவர் பேரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருக்கணுங்கிறாங்க. ஜாலஹு, அந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளராக ஆக்குகிறார்கள். ஐயூப் சிக்தியானி ஆக்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது முகமது இப்னு சீரீன், உபைதா, அலி என்றது பொதுவானது கிடையாது. முகமது இப்னு சீரீன்ட்டு யார் அறிவிக்கிறான்னு நம்ம பார்க்கணும். அவர்கிட்ட அறிவிக்கிறவர் ஐயூபா இருப்பாரையானால் அதுதான் முதல் தரத்தில் வரும் என்று ஐயனர் ராவிய, இந்த ராவியை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். யார் வழியாக உள்ள ராவி? முகமதிடமிருந்து அறிவிக்கிறவர். முகமது இப்னு சீரீனிடமிருந்து, முகமது இப்னு சீரீன், இப்னு சீரீன்பாங்கள்ல. அப்போ இவர் பெரிய ஸ்காலர், அந்த காலத்தில் பெரிய ஸ்காலர். அப்போ முகமது இப்னு சீரீனிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு நாங்கள் பார்க்கணும். ஐயூப் அறிவித்துட்டார்னு சொன்னால் அதுதான் அசஹில் வைக்கணுங்கிறாங்க சில பேர். ஒமின்ஹும்
அவர்களில் இருக்கிறார்கள் மன் ஜாலஹு இப்னு அவுனின், அந்த அறிவிப்பாளர் இப்னு அவுனாக ஆக்கியவர்களும் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முகமதுகிட்ட இருந்து இப்னு அவுனு தான் அறிவிக்கணும். அப்போ இப்னு அவுனு முகமது உபைதா அலின்னு வரணும். இவங்க கருத்துப்படி ஐயூபு முகமது உபைதா அலின், முகமதுனா முகமது நசீரின். அப்போ ஐயூபு முகமது நசீரின் உபைதா அலி, இந்த மாதிரி 4 பேர் வந்தால் தான் சரின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் இப்னு அவுன் வரணும், ஐயூபுலாம் கிடையாது, ஐயூபை விட இப்னு அவுன் கொஞ்சம் உயர்ந்தவர்னு அவர் நினைத்து கொண்டு இப்னு அவுனு முகமது பின் சீரின் உபைதா அலி அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, இன்னும் சில பேர் சொல்லிடுறாங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முகமது பின் சீரின்ட்டு அந்த யார் அறிவித்தாலும் ஓகேங்கிறாங்க. அது ஐயூபா இருந்தாலும் சரி, இப்னு அவுனா இருந்தாலும் எல்லாம் சமம். அப்போ இந்த இடத்துல முகமது பின் சீரினுடைய முகமது பின் சீரின் உபைதா அலி தான் டாப்புன்னு சொல்லக்கூடியவர்களை 2 அணியாக பிரிகிறார்கள். ஒரு அணி சொல்கிறார்கள், முகமது பின் சீரினிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு பார்க்க வேண்டியதில்லை, யாராக இருந்தாலும் சரி அனைவர் அறிவிக்கிற ஹதீஸுகளுமே முதல் தரம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, அதில் நம்ம பிரித்து பார்க்கணும், முகமதுடைய மாணவர்கள் எல்லாமே சமமானவர்கள் கிடையாது, ஐயூப் அறிவிச்சா தான் அது முதல் தரம் மார்க் கொடுக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இப்போ ஐயூபை விட இப்னு அவுனு தான் அதில் டாப் லெவலில் வச்சுக்கிடலாம், இப்னு அவுனை தான் வைக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லிடுறாங்க. ஆக இது ஒரு ஆச்சா. இது இவங்க சொல்லிட்டாங்க, 2 கருத்து மொத்தம் வந்துருச்சு. 2 கருத்துக்குள்ளே 2வது கருத்துக்குள்ளே 3 கருத்து வந்துருச்சு. ஏன்னா அது இவர் தான் மாணவராக வரணும், அவர் தான் மாணவராக வரணும்னு வரும்பொழுது அந்த முதல் கருத்து ஒரே கருத்தாக இருக்கிறது. 2வது கருத்தில் 2வது கருத்துக்கு உள்ள 3 கருத்து வந்துடுது. முகமது நசீரின் உபைதா அலின்னு சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவரிடமிருந்து ஐயூப் அறிவிக்கணுங்கிறாங்க, அது ஒரு கருத்தாக போச்சு. 4வது ஆள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு அவுன் அறிவிக்கணுங்கிறாங்க. இப்படி சொல்லி முடிச்சிட்டாங்களா. அப்போ மொத்தம் இதில் ஒரு 3, அது ஒரு 4 கருத்து ஆயிடுச்சு இது வரைக்கும். ஓ ஃபீமா நர்வீஹி அன் யஹ்யபுன் மயின், யஹ்யபுன் மயின் வழியாக நாம் அறிவிப்பதில் இருக்கிறது. அன்னஹு கால, அவர் சொன்னார். யஹ்யபுன் மயின் யார்? அவர் இந்த அஹ்மது பின் ஹம்பல் போன்ற இந்த அறிஞர்களுக்கெல்லாம் ஒரு உஸ்தாத், பெரிய ஹதீஸ் கலையில் இப்னு மயின் தான் மேதை, உள்ளதில் டாப்பில் வைக்கக்கூடிய மேதைன்னா யார்? யஹ்யபுன் மயின் தான். அவர் 158 பிறந்தவர். ஒரு பெரிய ஹதீஸ் கலைன்னா இவர் தான் சொல்கிற அளவுக்குள்ள ஒரு ஆள். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அன்னஹு கால், அவர் சொல்கிறார், அஜ்வதுஹா, அஜ்வதுனா வலிமையானது, அஜ்வதுனா ஜவாதுனா வலிமை மிக்கது, அஜ்வதுஹான்னா அந்த ஹதீஸ் அந்த அசகுங்கிறது தான் சொல்கிறார். அந்த சனதுகள்லேயே அஜ்வது ரொம்ப வலிமையானது எதுவென்று கேட்டால், அல் அமஷு, அமஷ் அறிவிக்க வேண்டும், அன் இப்ராஹிம், இப்ராஹிம் வழியாக அறிவிக்க வேண்டும், அன் அல்கமா, அவர் அல்கமா வழியாக அறிவிக்க வேண்டும், அன் அப்துல்லாஹி, அப்துல்லான்னா அப்துல்லா இப்னு மசூத், இப்னு மசூத் வழியாக, அல்கமாவுடைய உஸ்தாத் இப்னு மசூத் தான், அன் அல்கமா அன் அப்துல்லா, இப்படி வர்றது தான் டாப்பான அறிவிப்புங்கிறார். யார் சொல்கிறா? யஹ்யபுன் மயின் சொல்கிறாரு. ஆமஷ் அறிவித்தார்னா அவ்வளோ உயர்வாக இருக்கும். அவர் யார்கிட்ட அறிவிக்கணும்? இப்ராஹிம் நகைபாங்கல்ல, அவர் பெரிய ஆள், இப்ராஹிம்ங்கிற ஆள்கிட்ட அறிவிக்கணும். அந்த இப்ராஹிம் யார்கிட்ட அறிவிக்கணும் என்றால் அல்கமாவிடமிருந்து அறிவிக்கணும். அல்கமா யார்கிட்ட அறிவிக்கணும்னு கேட்டால் இப்னு மசூத்லேருந்து அறிவிக்கணும். அப்போ இப்னு மசூது, அல்கமா, இப்ராஹிம், அமஷ்னு வருத, இதுதான் இருக்கிற சனதுலேயே டாப் சனது என்று யார் சொல்கிறா? இப்னு மயின். இப்போ 5வது கருத்து ஆகிடுச்சா, ஏற்கனவே 4 முடிஞ்சிருச்சு. இப்போ 5வது இப்னு மயின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சன்னதிலே முதல் தரம் கொடுப்பதாக இருந்தால் இப்படி வருதான்னு பாருங்கள். இப்னு மசூத், அல்கமா, இப்ராஹிம், ஆமஷ் வந்துருச்சுன்னா இது உயர்தரமான, அதாவது எல்லாம் சரியானது தான் பேச்சு, மிகச்சரியானது தான் பேச்சு, அசகுக்கு தான் பேச்சு. அப்போ இது ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க. இப்னு மயின் அப்படி சொல்லிடுறாரு. ரவைனா அன் அபி பக்கர் இப்னு அபி ஷைபா, அபூபக்கர் இப்னு அபி ஷைபா, பொதுவாக இப்னு அபி ஷைபான்னு இவர் சொல்லுவாங்க. இவர் முசன்னஃப் இப்னு அபி ஷைபான்னு ஒரு பிரம்மாண்டமான கித்தாபை எழுதியிருக்கிறார், ஹதீஸ் கித்தாப் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக ஆக வேண்டிய ஒரு கித்தாபு, ஆனால் ஆகலை. முசன்னஃப் இப்னு அபி ஷைபாங்கிறது ரொம்ப நல்ல ஒரு நூல் அது. அப்போ அபூபக்கர் இப்னு ஷைபா ஏன்னா அதில் என்னென்னு கேட்டால், ஹதீஸுகளை சொல்வதோடு என்ன செய்வார்னா, சஹாபாக்கள் தாபீன்களுடைய கூற்றெல்லாம் நிறைய பதிவு பண்ணியிருப்பார். அதனால் அது ரசூல்லா சொல்லக்கு சமமாக மற்றவங்களுடைய செய்திகளும் அது ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அது மக்கள்கிட்ட சென்றடையலை. அப்போ ரவைனா நாம் அறிவிக்கிறோம், அன் அபி பக்கரின் இப்னு அபி ஷைபா, இப்னு அபி ஷைபா வழியாக நம்ம அறிவிக்கிறோம். இவர் 159 இது இறப்பு இல்லை, பிறந்தவர். காலை சொல்கிறாரு, அசஹுல் அசானிதி குல்லிஹா,
சனதுகள்லேயே மிக சரியான சனது எதுவென்றால் அஸ்ஸுஹ்ரி, முதல்ல ஜுஹ்ரி வரணும். அலி இப்னுல் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி, இவர் வந்து அலி ரலியல்லாஹுடைய பேரப்புள்ளை இருக்கார்ல அவர். அலிங்கிறவர் இந்த ரசூலுல்லாஹுடைய மருமகன் அலி இல்லை, ஹுசைனுடைய மகன் அலி. ஹுசைன் இருக்கார்ல, அவங்க வாப்பா வரை பிள்ளைக்கு வைக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க வாப்பா பேர் அலி தானே, அலிங்கிற பேரை தன் மகனுக்கும் வைக்கிறார். அது அலியின் ஜுஹ்ரி அறிவிக்கிற ஹதீஸ் யார் வழியாக அறிவிக்கணும்? அலி இப்னுல் ஹுசைன், ஹுசைனுடைய மகன். ஹுசைன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தான், அவங்களுடைய மகன் அலி வழியாகவும், அவர் அபிஹி, அவர் தகப்பனார் யார்? ஹுசைன். அலி வந்து ஹுசைன் வழியாக அறிவிக்கணும். அலியின், அவர் வாப்பா வழியாக அறிவிக்கணும். அப்போ அலி, ஹுசைன், அப்புறம் அலி, அப்புறம் ஜுஹ்ரி, இப்படி வர்றது தான் டாப்பில் வழங்குறார். அதாவது முதல்ல அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது முதல் அறிவிப்பாளர் அலியாக இருக்க வேண்டும். அலி அறிவிக்கிறது, அலிட்டேருந்து யார் அறிவிக்கணும்னா ஹுசைன் அறிவிக்க வேண்டும். ஹுசைன்கிட்ட இருந்து அவருடைய மகன் அலி அறிவிக்க வேண்டும். அவரிடமிருந்து ஜுஹ்ரி. இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. இந்த ஹதீஸ் தான் சனத்திலேயே டாப்பில் வழங்குறாங்க. அவங்க அதுக்கு மார்க் போடுறதுல உள்ள வேறுபாடு. அப்போ அசஹுல் அசானிதி இதை சொல்கிறது யாருன்னு கேட்டால் இப்னு அபி ஷைபா சொல்கிறார். அசஹுல் அசானிதி சனதுகளிலே மிகச்சரியானது, குல்லிகா அனைத்து சனதுகள்லையும் மிகச்சரியானது அஸ்ஸுஹ்ரியு, ஜுஹ்ரி அலியின், அலி வழியாக. அலினா எந்த அலி? இப்னுல் ஹுசைனி, ஹுசைன் மகனாகி அலியிடமிருந்து. அவர் அபீஹி, அவருடைய தகப்பனாரிடமிருந்து. தகப்பனார் யார்? ஹுசைன். அவர் யார்? அலியின், அவங்க அலி வழி, அவங்க வாப்பாட்டமிருந்து. அந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ் தான் முதல் தரமான ஹதீஸ் என்று என்ன செய்கிறாரு? இப்னு அபி ஷைபா சொல்லிடுறாரு. புகாரி என்ன சொல்கிறாருண்டா, ஒரு ரவைனா நாம் அறிவித்திருக்கிறோம். அபி அப்துல்லாஹில் புகாரி, அபு அப்துல்லா தான் ஒரு செல்ல பேர். அபு அப்துல்லா புகாரி, புகாரின்னா வேற ஆளாக எடுத்துக்கிற கூடாங்கிறதுக்காக வேண்டி இவர் விளக்கத்துக்கு சேர்த்த சாஹிபு சஹீஹ், சஹீஹ் நூலாசிரியர். சஹில் புகாரி இருக்குல்ல, சாஹிப்னா நூலாசிரியர் சொல்லுவாங்க. ஒரு கிதாபை சொல்லி அந்த சாஹிப்னு போட்டாங்கன்னா, சாஹிப்னா தோழர், நூலுக்கு தோழர் இருக்க முடியாதுல்ல. ஒரு புஸ்தகத்தை எழுதி சாஹிபு முஸ்லீம்னா முஸ்லீமுடைய நூலாசிரியர்னு அர்த்தம். சாஹிபு திருமதினா திருமதியுடைய நூலாசிரியர்னு அர்த்தம். அப்போ சாஹிபு சஹீஹ்னா, சஹீஹ்னு தான் ஒரு கிதாபு பேர் வச்சார், ஜாமியு சஹீஹ் தானே. அப்போ சஹீஹுடைய நூலாசிரியரான அபு அப்துல்லா என்ற புகாரி வழியாக நாம் அறிவிக்கிறோம். ஒரு அவையை நம்ம அறிவிக்கிறோம். அபி அப்துல்லாஹி, அபு அப்துல்லாங்கிற செல்லப்பெயருடைய புகாரி, புகாரிங்கிறது புகாராங்கிற ஊரை முந்தி விளக்கிட்டோம். புகாரி வழியாக சாஹிபு சஹீஹ், நம்ம புகாரி இமாம சொல்கிறார். சுருக்கமாக போனால் அந்த புகாரி இமாம் வழியாக அறிவிக்கிறோம். அன்னஹு கால, அவர் சொல்கிறாரு, அசஹுல் அசானிதி குல்லிகா, இருக்கிற சனதுகளிலேயே மிக உயர்ந்த மிகச்சிறந்த சனது எதுவென்றால் மாலிகுன், இமாம் மாலிக்குங்கிற அவர் மாலிக் அறிவிக்கணும். நாஃபின், நாஃபிகிட்டேருந்து அறிவிக்கணும். இப்னு உமர், இப்னு உமர்லேருந்து அறிவிக்கணும். அப்போ இப்னு உமருடைய மாணவரில் நாஃபி தான் டாப்பில் உள்ளவர். அவருடைய மாணவர்களில் மாலிக் இமாம் டாப்பில் உள்ளவங்க. ஒரு ஹதீஸில் மாலிக் இமாம், நாஃபி, இப்னு உமர்னு வந்துருச்சுன்னா அதுதான் சனதிலேயே முதல் தரமானது அப்படின்னு யார் சொல்கிறா? புகாரி இமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ எத்தனை ஆச்சு? 4, 5, 6, 7 கருத்து ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து ஒபனல் இமாம் அபு மன்சூர் அப்துல் காஹிர் இப்னு தாஹிர் தமீமி என்பவர். ஒபனல் இமாம், இமாம் வந்து மனாண்ட அமைத்திருக்கிறார், அவருடைய நூலை அமைத்திருக்கிறாரு. யார்? அல் இமாம் அபு மன்சூர். அபு மன்சூருங்கிறது செல்ல பேர். அப்துல் காஹிர் தான் அவர் பேர். அப்துல் காஹிர் இப்னு தாஹிர் தமீமி. சுருக்கமாக இவ்வளோ பெரிய வார்த்தைக்கு பதில் அப்துல் காஹிர் என்பவர் அமைத்திருக்கிறார். அலாது ஆலிக்க, இதன் மீது தான் அவருடைய விதி அமைத்திருக்கிறார்னா புகாரி சொன்ன மாதிரி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் வந்து அவர் இந்த மாலிக் இமாம்னு சொல்கிறோம்ல, மாலிக் இமாமோட இவர் ஷாஃபியை சேர்க்கிறார். மாலிக்கிடம் இருந்து ஷாஃபி அறிவிக்கிறார்ல, ஷாஃபி இமாம் வந்து மாலிக் இமாமுடைய மாணவர். அப்போ ஷாஃபி இமாம் அறிவிக்கிற ஹதீஸ் தான் முதல் தரம்ங்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பனல் இமாமு, இமாம் வந்து பனான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணி மேற்கொண்ட செய்தியை சேர்க்கிறது. பனாண்டா என்ன செய்கிறது? அமைக்கிறதுன்னு சொன்னால் புகாரி சொல்லிட்டார்ல உசூல், அதன் மீது ஒரு அமைக்கிறாரு. என்ன அமைக்கிறாரு? இன்னொரு கருத்தை உருவாக்கி அமைக்கிறார். பனல் இமாமும் அபு மன்சூர். இந்த வர்ணனைலாம் விட்டுருங்க, வர்ணனைலாம் போட்டிங்கன்னா பெருசாக தெரியும். பனல் இமாம் அபு மன்சூர், அபு மன்சூர் என்ற இமாம் அமைத்திருக்கிறார். அலாது ஆலிக்க, இதன் மீது தான் தன் கருத்தை நிறுவியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அஜல்லல் அசானிதி, சனதுகள் அஜல்லுண்டால் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சனது எதுவென்று சொன்னால் ஷாஃபியு, ஷாஃபி மாலிக்கின் நாஃபின் இப்னு உமர்.
அப்போ புகாரியுடைய இதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் புகாரிகிட்ட மாலிக்கு கூட ஷாஃபியை சேர்க்கிறார். இவர் மாலிக்கிடமிருந்து யார் அறிவித்தாலும் அது அசகுல வராது, ஷாஃபி அறிவிக்கணும். மாலிக்கிடமிருந்து யார் அறிவிக்கணும்? ஷாஃபி இமாம் அறிவிக்கிற ஹதீஸ் தான் அப்படிங்கிறது சொல்கிறார். அதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு கேட்டால், ஷாஃபி இமாம் அறிவித்த ஒரு ஹதீஸும் புகாரில் கிடையாது. மாலிக்கெலாம் இருக்குது. ஷாஃபி இமாம் இவர் புகாரி கருத்தை வச்சு ஒட்டி எழுதுகிறாரு. ஆனால் ஒரு ஹதீஸ் கூட ஷாஃபி இமாமுடைய ஹதீஸ் என்ன செய்யலை, புகாரி பதிவு செய்யவே இல்லை. மாலிக் இமாமுடைய ஹதீஸ்லாம் வரும், மாலிக்கிட்ட கேட்டெல்லாம் போடுவார். அவருடைய நூலில் ஷாஃபி என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அகமது ஹம்பலுடைய ஹதீஸ்லாம் வரும், யார் வரமாட்டாங்க, ஷாஃபி இமாம் வரவே மாட்டார். இவர் என்ன செய்கிறாரு, ஷாஃபியை கொண்டு சொருகிறார். அப்போ மாலிக்கிட்ட வந்து ஷாஃபி அறிவித்தது தான் அப்படின்னா புகாரியில் ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. இவர் கருத்துப்படி மிகச்சரியான ஹதீஸில் வராது. ஏன்னா ஷாஃபி அறிவித்த ஹதீஸே புகாரில் இல்லை அப்படிங்கிறது விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே கூட அதை சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த இமாம்கள் மேலே பில்டப் கொடுக்குறாங்கங்கும்போது அந்த ஷாஃபி இமாமை பற்றி கேட்கும் புகாரி கனவுல காணும்போது ரசூல்லா கனவுல கண்டாங்களாம், என்னுடைய நூலை பற்றி என்ன சொல்கிறீங்கன்ட்டு. நல்ல நூல் தான், ஆனால் நீ ஷாஃபியை விட்டுட்டியப்பா, ஷாஃபி இதை அறிவிச்சிருக்கணுமேனு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு எழுதி வச்சு ஷாஃபி இமாமுடைய சிறப்புன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது பிரபலியமான சம்பவம். ஷாஃபி இமாமுடைய ஹதீஸ் வந்து புகாரில் இல்லைங்கிற முன்னாடி விளக்கி இருக்கிறோம் அந்த இதில் உசூலுல் ஃபிக்குகளை. சரி, அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரி இமாம் சொன்ன அதை ஏற்றுக்கொண்டு பனாண்டா அதன் மீது இன்னொன்று எழுப்புகிறார். பனாண்டா என்ன செய்கிறாரு, இன்னொன்றை எழுப்புகிறாருன்னா இன்னொரு கருத்தை சேர்த்துருக்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த 4 பேர் வழியாக வர்றது தான் என்ன செய்கிறாருன்னா சரியானது இல்லை, மிகச்சரியானது. வஹ்தஜ்ஜ அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆதாரம் காட்டுறாரு. யார், இந்த இமாம், எந்த இமாம், அபு மன்சூர் அப்துல் காஹிர் இருக்கார்ல, இவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய கூற்றுக்கு வஹ்தஜ்ஜ இவர் ஆதாரம் காட்டுகிறார். எஹ்தஜ்ஜன்னா ஆதாரம் காட்டுவது, வஹ்தஜ் ஆதாரம் காட்டுகிறார். பி இஜ்மாய் அஸ்ஹாபில் ஹதீஸ், ஹதீஸ் கலையினர் ஒருமித்த முடிவெடுத்ததை ஆதாரம் காட்டுகிறார். என்ன ஒருமித்த முடிவெடுத்தாங்களாம், அன்னஹு லம் யகுன் ஃபிர் ருவாத்தி அன் மாலிக்கின், மாலிக் வழியாக அறிவிப்பவர்களே கிடையாது, அஜல்லு மின ஷாஃபி, ஷாஃபியை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் கிடையாது என்று ஏகமானதாக முடிவெடுத்துட்டாங்க. அதனால் ஷாஃபி அறிவித்தா தான் அது சரிங்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ஹதீஸ்களை வல்லுநர்கள்லாம் ஏகமானதாக முடிவெடுத்துட்டாங்களாம். எங்கே போய் எடுத்தாங்கன்னு தெரியல, ஒரு ஆதாரம் ஒரு காட்டலை, அப்படி எடுக்கவும் இல்லை. ஆனால் சொல்கிறார், ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் ஏகமானதாக முடிவெடுத்து விட்டார்கள். என்ன முடிவெடுத்துட்டாங்க, மாலிக் வழியாக அறிவிப்பவர்களில் ஷாஃபியை விட முக்கியம் வாய்ந்தவர் யாரும் கிடையாது அப்படின்னு அவர் வந்து அதுக்கு சான்றையும் சொல்கிறார். வஹ்தஜ்ஜ அந்த அபு மன்சூர் அப்துல் காஹிர் என்பவர் எஹ்தஜ்ஜன்னா ஆதாரம் காட்டுகிறார். எஹ்தஜ்ஜன்னா என்னது, சான்றாக காட்டுகிறார், ஆதாரம் காட்டுகிறார். என்ன காட்டுகிறாரு, பி இஜ்மாய் அசாபில் ஹதீஸ், அசாபுல் ஹதீஸுடைய இஜ்மாய், அசாபுல் ஹதீஸ் அஹ்ல ஹதீஸ், ஹதீஸ் உடையவர்கள், ஹதீஸ் உடையவர்களுடைய ஏகோபித்த முடிவை சான்றாக காட்டுகிறார். எதன் மீது ஏகோபித்த முடிவு செஞ்சாங்களாம், அல அன்னஹு லம் யகுன் ஃபிர் ருவாத்தி, ருவாத்துனா ராவிங்கி பன்மை ருவாத்து, ராவிகளில் அறிவிப்பாளர்களை இருக்கவில்லை. அன் மாலிக்கின், மாலிக்கு வழியாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை இருக்கவில்லை. அஜல்லு மின ஷாஃபி, ஷாஃபியை விட முக்கியத்துவம் வாய்ந்த யாரும் இருக்கவில்லை என்பது தான் நான் என்னுடைய கருத்துக்கு ஆதாரம் அப்படின்னு வர அவர் சொல்கிறாராம். எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் சொல்லிட்டாங்களாம், மாலிக்கிட்டேருந்து எவ்வளோ பேர் அறிவிச்சிருக்கலாம், ஷாஃபி மாதிரி கிடையாது என்று ஏகமனதாக சொல்லிவிட்டார்கள் என்று. ஏகமனதுக்கு எந்த ஆதாரம் அவர் காட்டலை. அப்படி நம்ம தேடும்போது அவர் கிடைக்கவும் இல்லை. அவர் கருதியிருக்கிறார், ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள்ங்கிறாரு. அதனால் இந்த 4 பேர் சேர்க்கிறார் அவர். இந்த நிறைய வாழ்க்கை பேர மாலிகி ஷாஃபி இந்த மாதிரி பேர்களை சொன்னதுனால ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அவர்களை எல்லாம் பொருந்தி கொள்வானாகன்று ஒரு துவா ஒன்று போட்டுக்கிட்டார். ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன்கிறது இப்னு ஸலாஹுடைய வார்த்தை. எல்லாருக்கும் இது வரைக்கும் சொன்னோம்ல, அம்புட்டு பேரையும் வச்சுக்கிட்டு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது இதில் சொல்லிவிட்டாரா, இவர் இவ்வளவு தான் சொல்லியிருக்கிறார் கருத்து வேறுபாடை. ஆனால் இவருடைய நூலுக்கு வந்து இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நோட் எழுதியிருக்கிறாங்க. நோட் எழுதி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து இன்னும் பல கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர் எடுத்துக்காட்டினது ஒரு 7-8-10 கருத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார். இப்னு ஸலாஹ் இவ்வளவுதான் கிடையாது, சரியான சனது எது என்பதில் வந்து பல கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள்னு அவர் ஒரு பட்டியலை போடுறார். இது வந்து கிதாபில் இல்லாத விஷயம், உங்களுக்கு தந்த அந்த பிரிண்டில் அது இருக்காது. இது வந்து நான் வந்து உங்களுக்கு இப்னு ஹஜருடைய இந்த விளக்க உரையிலேருந்து எடுத்து உங்களுக்கு இதை காட்டுறேன். என்ன செய்கிறாருன்னா, கால ஹஜ்ஜாஜ் சொல்கிறாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு ஷாயிர் சொல்கிறாரு, அசஹுல் அசானித், அந்த சனதுகளில் மிகச்சரியானது ஷோபா அறிவிக்கணும், அன் கத்தாதா வழியாக அறிவிக்கணும், அன் சயீத் இப்னு முஸையப்
சயீத் இப்னு முஸையப் வழியாக அறிவிக்க வேண்டும் அன்ஷுஹி, அவருடைய ஷேகுமார்கள் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. சயீத் இப்னு முஸையப் வந்து யார்கிட்ட அறிவித்தாலும் சரி சஹாபியாக தான் இருப்பாங்க. அவருடைய ஷேகுகளில் இருந்து, அதாவது சயீத் இப்னு முஸையப், கத்தாதா, ஷுபா இப்படி வர்றது தான் டாப்பு என்று சொல்லி யார் சொல்கிறா? ஹஜ்ஜாஜ் இப்னு ஷாயிர் என்பவர் சொன்னதாகவும், அவர் மாத்திரமில்லை வகைரி இன்னும் வேறு ஆளுக்க சொன்னதாகவும் என்ன செய்கிறாரு இவர் இப்னு ஹஜர் சொல்கிறார். அப்போ இன்னொரு கருத்து கூட்டிகிட்டு போகுது. அடுத்த இப்போ இவர் சொல்கிற கருத்து என்ன? ஷுபாவை சொல்கிறார். ஷுபா, கத்தாதா, சயீத் இப்னு முஸையப், அவருடைய உஸ்தாத் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் கண்டால்ட்டும் கேட்க மாட்டார். அவருடைய சயீத் முஸையப் அறிவு பூராமல் என்னவாக இருக்கும்னு கேட்டால் சஹாபியாக தான் இருக்கும். தாபிகிட்ட கேட்டாலும் நம்ம கரெக்டானதாக இருக்கும். அவர் வந்து சயீத் இப்னு முஸையப் சொன்னால் நம்ம சஹாபி சொல்லு மாதிரி எடுத்துக்கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் அவர் இப்னுல் முஸையப் வந்து மதிக்கப்பட்டவர். தாபியின்கள்லையே கல்வியில் ரொம்ப மேம்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி வரணும். அதாவது ஷுபா, கத்தாதா, சயீத் முஸையப் அவருடைய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஷுயூஹுன்னு போட்டார்ல, ஷேகுக்கு பண்ணுவோம் ஷூ, அவருடைய ஆசிரியர்கள் வழியாக எந்த ஆசிரியர் வழியாக அறிவித்தாலும் சரி அதை சயீத் இப்னு முஸையப்புக்கு முந்தி யார் வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. அவருக்கு பிந்தி வர்ற ஆள் என்ன இருக்கணும்னா கத்தாதா அவருடைய மாணவர் ஷுபா. இப்படி இருந்தால் தான் சனதிலேயே டாப்பு என்று அவங்க சொன்னதாக இப்னு ஹஜர் கூடுதலாக எடுத்து காட்டுறாரு. அப்போ ஒரு நம்பர் கூடி போச்சு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயங்களும் இருக்குது. அது என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய இருக்குது. ஏதாவது உங்களுக்கு 10 கருத்தோடு இல்லாமல் இன்னும் 10-15 கருத்துக்கு மேலே இருக்குது. எதுக்கு இவ்வளோ கருத்தையும் சொல்கிறோம்னு கேட்டால் இந்த அசகுல் அசான் இதுங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்குள்ள தேவை கிடையாது. ஏன்னா ஆளுக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல, மிகச்சரியானதுங்கிறதுக்கு சரியான ரூலு விதிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆளுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களா விரும்பின மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு அதில் விளங்குகிறது. ரொம்ப கருத்து வேறோட எதில் வருதோ அது வந்து ஒரு விதியின் கீழ் அது உருவாக்கப்பட்டதாக இருக்க முடியாது. விதியை தாண்டி அவங்க சில கருத்துக்களை வைத்தால்தான் கருத்து வேறுபாடு வரும். இந்த விதிப்படி தான் இருந்துச்சுன்னா ஒரே கருத்து தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எது மிகச்சரியான சனது என்பதற்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்காலர், ஒவ்வொருத்தரும் பெரிய மேதைகள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ நிறைய கருத்துக்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம அதிலேருந்து அறிந்து கொள்கிற ஒரு முடிவு என்னென்னு கேட்டால் எந்த ஒரு ஹதீஸையும் டாப் லெவல் நம்ம சொல்லிட முடியாது. மற்ற எல்லாத்தையும் விட இது ஒன்று தான் மிக டாப்புன்னு சொல்வதாக இருந்தால் எதை சொல்லுவீங்க? யாரை ஏற்றுக்கிறவீங்க? எந்த வகையில் இந்த இத்தனை பேருடைய கருத்துக்களில் ஒன்று சரி நீங்கள் தீர்மானிப்பீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு இல்மாக எடுத்துக்கிற முடியாது. இதை வச்சுக்கிட்டு புகாரி அசகுலாதா அசான் இது சொல்லிட்டாருன்னு ஒரு ஹதீஸுக்கு நீங்கள் முத்திர குத்த இயலாது. ஏன்னு கேட்டால் அப்படின்னா இவர் வேறு ஒன்று சொன்னாருன்னு அவங்க காட்டுவாங்க, இன்னொருத்தர் அதையில் சொன்னாங்கன்னு காட்டுவாங்க. கடைசியில் என்னவாயிருன்னு கேட்டால் அது நம்ம வெயிட்லெஸ்ஸான போயிடும், சொல்லுக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். அதனால் இன்னும் சில பேர் இந்த மாதிரி மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க. அதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, ஒரு கருத்தை இன்றைக்கி பார்த்துருக்குறோம், ஹஜ்ஜாஜ் சொன்னதை பார்த்துருக்குறோம். மீதி உள்ள கருத்தை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.